ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 5/3/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. கல்யாணக்காரி, அதாவது நன்மை பயக்கும் யுகத்தில் தந்தை தனது அனைத்து குழந்தைங்களுக்கும் என்ன நினைவூட்டுகிறார்னு பதில். குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவிகள் எடுத்தீங்க. இப்பொழுது இது கடைசி பிறவி, வானப்பிரஸ்த நிலை ஆகும். எனவே இப்பொழுது வீடு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்யுங்க. பிறகு சுகதாமத்தில் வருவீங்க. இல்லற விவகாரங்களில் தாராளமாக இருங்க. ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் தங்களை ஜெகத்குரு என்று அழைத்துக் கொள்வதாக பாபா கேட்கின்றார். பாபா சொல்றாங்க, சாதுக்கள் ஆகியோரை இறைவன் சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. ஒரு புறம் பகவான் ஒருவர் என்று சொல்றாங்க. பிறகு இங்கோ நிறைய பேர் தங்களை பகவான் என்று கூறிக்கொள்றாங்க. ஸ்ரீ 108 ஜெகத்குரு என்று அழைத்து கொள்றாங்க. இப்பொழுது ஜெகத்தினை பாவனமாக ஆக்கக்கூடிய ஒரு பரமாத்மா முழு உலகத்தை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவரே துக்கத்தை நீக்குபவர், சுகத்தை கொடுப்பவர் ஆவார். மனிதர்களை இவ்வாறு கூற முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாருக்கு பெயர் மாறுகின்றது, யாருக்கு பெயர் மாறுவதில்லை என்று பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்றாங்க, வீட்டில் ஆத்மாக்கள் எல்லோருமே சரீரமின்றி இருப்பாங்க. பிறகு 5 தத்துவங்களாலான சரீரம் தயாராகி விடும் பொழுது அதில் ஆத்மா பிரவேசம் செய்கின்றது. 84 சரீரங்கள் கிடைக்கிறது என்றால் பெயர்கள் கூட மாறுகின்றது. ஆத்மாவின் பெயர் ஒன்றுதான். இப்பொழுது சிவபாபா இருப்பதி பதீத்த பாவனராக. அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. சரீரத்தின் ஆதாரம் எடுக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய பெயர் சிவன்தான் என்று கூறுகின்றார். பழைய உடலில் தான் வருகிறேன் என்றாலும் கூட அவருடைய உடலின் பெயர் அவருடையது. அவருக்கு உடலுக்கான பெயர் இருக்கின்றது. பிறகு அவ்வியக்த பெயர் கொடுக்கப்படுகின்றது. ஒரு தர்மத்தினர் இன்னொரு தர்மத்தில் செல்லும் பொழுது பெயர் மாறுகின்றது. நீங்கள் கூட சூத்திர தர்மத்திலிருந்து மாறி பிராமண தர்மத்தில் வந்திருக்கிறீங்க. எனவே பெயர் மாறி உள்ளது. நீங்க சிவபாபா பிரம்மா மூலமாக என்று எழுதுகிறீர்கள். சிவபாபா பரமபிதா பரமாத்மா ஆவார். அவருடைய பெயர் மாறுவதில்லைன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்துல எந்த பாவனுடன் பக்தி செய்கிறார்களோ அவ்வாறே சாட்சாத்காரம் செய்விக்கின்றேன்னு தந்தையும் சொல்றாரு. ஒருவருக்கு ஹனுமான், கணேசர் ஆகியோரின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றேன். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. மனிதர்கள் பின் பகவான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் என்று நினைக்கின்றார்கள். எனவே சர்வவியாபி என சொல்லிடுறாங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாலைகள் எப்படி தனித்தனியாக உள்ளன என்று பாபா விளக்கியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பக்தர்களின் மாலையும் உள்ளது. ஆண்களில் நாரதர் சிரோன்மணி என்று பாடப்படுகிறார். பெண்களில் மீரா. பக்தர்களின் மாலை தனி, ருத்ர மாலை தனி, ஞானத்தின் மாலை தனி. பக்தர்களின் மாலையை ஒரு பொழுதும் பூஜிப்பது இல்லை. ருத்ர மாலை பூஜிக்கப்படுகின்றது. மேலே இருப்பது மலர், பிறகு மேரு, பிறகு இருப்பது குழந்தைகள். அவர்கள் ராஜ சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். ருத்ர மாலையே விஷ்ணுவின் மாலை ஆகும். பக்தர்களின் மாலைக்கு பாடல் மட்டுமே ஆகிறது. இந்த ருத்ர மாலையை எல்லோரும் உருட்டுறாங்க. நீங்கள் பக்தர்கள் அல்ல, ஞானி ஆவீர்கள். எனக்கு ஞானமுடைய ஆத்மாக்கள் பிரியமானவர்கள் என்று தந்தை சொல்றாரு. தந்தை தான் ஞான கடல் ஆவார். குழந்தைங்களாகி உங்களுக்கு ஞானம் அளித்து கொண்டிருக்கின்றார். மாலை கூட உங்களுடையது பூஜிக்கப்படுகின்றது. 8 ரத்தினங்களுக்கும் கூட பூஜை இருக்கின்றது. ஏன்னா ஞானமுடைய ஆத்மாக்கள் ஆவார்கள். எனவே அவர்களுக்கு பூஜை ஆகிறது. மோதிரம் அமைத்து அதை அணிந்து கொள்ளுகின்றார்கள். ஏனெனில் இவர்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறாங்க. பாஸ்வித் ஆனர் ஆகுறாங்க. எனவே அவர்களுக்கு பாடல் உள்ளது. 9வது மணியாக நடுவில் சிவபாபாவை வைக்கிறாங்க. இதற்கு நவரத்னம்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம் எதற்காக முயற்சி செய்கின்றோம், மற்றவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இங்கு எல்லோருமே துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் சுகதாமம் செல்வதற்காக முயற்சி செய்கிறீங்க. சுகதாமம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் பாகம் நடித்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டது.
நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுவிட்டு வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன என்று தந்தை புரிய வைக்கிறாரு. அதில் பாரதவாசிகளாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீங்க. இப்பொழுது உங்களுடையது கடைசி பிறவி ஆகும். எல்லோருக்குமே வானப்பிரஸ்த நிலை ஆகும். எல்லோரும் போக வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், சம்பூர்ண பாவனமாக ஆகிவிடும் பொழுது யாரை சூட்சும வதனத்தில் பார்ப்பதாக பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாங்க, பிரம்மா ஒரே ஒருவர் ஆவார். இவர் பதீத்தமானவர். பிறகு அதே பிரம்மா பாவனமாகிறார். பிறகு பரிஷ்தா ஆகிவிடுகின்றார். அதை சூட்சும வதனத்தில் காண்பிக்கிறாங்க. அது வேறு ஒரு பிரம்மா கிடையாது. பிரம்மா ஒருவரே தான். இவர் வியக்த, அதாவது ஸ்தூலத்தில் பௌதீக உடலில் இருப்பவர். அவர் அவ்வியக்த சூட்சும சரீரத்தில் இருப்பவர். இவர் சம்பூர்ண பாவனமாகி விடும் பொழுது சூட்சும வதனத்தில் பார்ப்பீங்க. அங்கு எலும்புகள் ஆகியவை இருக்காது. எப்படி பாபா புரிய வைத்திருந்தார், எந்த ஆத்மாவிற்கு உடல் கிடைப்பதில்லையோ அது அலைந்து கொண்டே இருக்கும். அதற்கு பூதம் என்று சொல்லுவாங்க. சரீரம் கிடைக்காதவரை அது அலைகிறது. ஒரு சிலரது நல்லதாக இருக்கும், ஒரு சிலரது தீயதாக இருக்கும். எனவே தந்தை ஒவ்வொரு விஷயம் பற்றிய விளக்க உரை அளிக்கிறார்னு பாபா சொல்றாங்க. எத்தனை வர்ணங்கள் உள்ளதாக பாபா கேட்கின்றார். பதில், பாரதவாசிகள் தான் சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர், வைஷ்ய வம்சத்தினர் மற்றும் சூத்திர வம்சத்தினராக ஆகுறாங்க. இதற்கிடையில் மற்ற தர்மத்தினரும் வர்றாங்க. 84 பிறவிகளை நீங்க எடுக்கிறீங்க. பிறகு நீங்கள் தான் முதல் நம்பர்ல செல்ல வேண்டி இருக்கு. பிறகு நீங்கள் சத்யுகத்தில் வரும் பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்ற தர்மத்தினருக்கும் வர்ணங்கள் கிடையாது. வர்ணங்கள் பாரதத்தினுடையது மட்டுமே ஆகும். நீங்கள் தான் சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக ஆகியிருந்தீங்க. இப்பொழுது பிராமண வர்ணத்தில் உள்ளீங்க. பிரம்மா வம்சத்தின் பிராமணர்கள் ஆகியுள்ளீங்க. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி.